ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினா கூட அது சும்மா கிடையாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 8000 ரூபாய் 8500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். Hey guys, welcome back to our channel. நான் உங்க நிவின் from Fake Out Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெட்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண ரெட்மி 9A ரெட்மி 9A இல்லை, ரெட்மி 10A அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெட்மி 9Aல இருந்து 10Aக்கு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க, 9Aவை விட இது ஒரு நல்ல அப்கிரேடா, 9Aக்கு பதிலாக நம்ம 10A வாங்கலாமா, ஸோ 9Aலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 2000 rupees 1500 rupees அதிகமாக தான் இருக்குது ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைஸுக்கு 9Aவோட இதில் பெட்டர் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றி தெளிவான ஒரு ஸ்பெக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்குறோம். நாட் ஹேண்ட்ஸ் அண்ட் வீடியோ கையில் மொபைல் ஃபோன் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக ஒன்றா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த மொபைல் ஃபோன் ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத பற்றி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெட்மி 9A அண்ட் 10A இந்த ரெண்டு மொபைல் ஃபோனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 10Aல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 inch கொண்ட, அதாவது ரெட்மி 9Aல நமக்கு என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களோ அதே சேம் டெக்னாலஜி அதே சைஸை நமக்கு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.5 inch கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. LCD பேனல் தான். ஸோ 6.5 inch HD+ டிஸ்பிளே அப்படிங்கிற வந்து ஒரு 8500 ரூபாய் 9000 ரூபாய்க்கு அக்செப்டபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண்ட் வைஸில் கண்டிப்பாக நாட் அக்செப்டபிள் தான். இவங்க பிராண்ட்லேயே வந்துட்டு ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குற மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது, மற்ற பிராண்ட்ஸ்லேயே எக்கச்சக்க மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. பட் புதுசாக ஒரு ஜென்ரேஷன் கொண்டு வரும்போது எதுக்கு பழைய தப்பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ரெட்மி 9Aல நமக்கு என்ன டிஸ்பிளே இருக்குதோ அதே சேம் டிஸ்பிளே நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இங்கே பாடி அப்படின்னு பார்க்கும்போது கூட சேம் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேமரா மாடியூல் அண்ட் கேமரா பம்பில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. ப்ளஸ் வந்து பேக்கில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியர் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு. 9Aல இருந்து இந்த மொபைல் ஃபோனுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். மற்றபடி நீங்கள் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் பில்டு தான். கீழே போட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகும் கண்டிப்பாக. பட் இந்த பட்ஜெட்டில் யாருமே வந்து கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவேஸ் பிளாஸ்டிக் தான் வந்திருக்கு. அண்ட் போன ஜென்ரேஷன்லேருந்து இல்லை எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு கிடையாது ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர்த்து. ஓகேங்களா? அண்ட் வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட போன ஜென்ரேஷன்லேருந்து அது வெயிட் அண்ட் திக்னஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 194-5 grams வரும். அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 mm கரெக்டாக வருது. ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டான மொபைல் ஃபோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தின்னான மொபைல் ஃபோன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட அந்த பார்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில், ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நார்மலான யூசேஜ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், ஒரு நார்மலான லுக்கிங் மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஓகேவானது தான். பட் இந்த மொபைல் ஃபோன் வச்சு நீங்கள் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கேமிங்கில் நான் வேறு லெவலில் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே முடியாது. ப்ராசஸரில் நீங்கள் வந்தீங்கன்னா கூட போன ஜென்ரேஷன்லேருந்து எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது. அதே மீடியடெக் ஹீலியோ G25 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு 12 nm ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப் இது. ஸோ உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ இருக்கிற G80 G75 பார்த்தீங்கன்னா கூட 12 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர் தான். பட் அதுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. G85 G95 G90 இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அந்த கோர்ஸ் வந்து வேறு ஒரு ஆர்கிடெக்சரில் இருக்கும். அண்ட் எக்கச்சக்க எஃபிஷியன்ட் கோர்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜஸ்ட் இதுவும் 12 nm இதுவும் 12 nm உங்களுக்கு ப்ராசஸர் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் போன ஜென்ரேஷனில் இருக்க சேம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜிபியூ அப்படின்னு பார்க்கும்போது கூட பவர் PRGA320 அப்படிங்கிற இதே ஜிபியூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அல்ட்ரா விளையாடணும், PUBG வந்து வேறு லெவலில் விளையாடணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான லோ பட்ஜெட் மொபைல் ஃபோன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆக போகிறதே கிடையாது. அண்ட் இது வந்து ஒரு அப்கிரேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் 9Aவே வாங்கிட்டு போயிடலாம். அதில் இருக்க சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்கிரேடு என்ன இதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. பட் ஓகே. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோன் கால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ப்ரௌசிங் பண்ணுறவங்களுக்கு, மொபைல் ஃபோன்னாலே நாங்கள் இதுக்கு தான்டா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற காலம் போய் இப்போ ஃபுல்லாக யூடியூப் வீடியோஸு கேமிங் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாமே மொபைல் ஃபோனில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4K வீடியோ எடிட்டிங் கூட நம்ம மொபைல் ஃபோனில் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான டாஸ்கிங்க்கு எல்லாமே இது கண்டிப்பாக செட் ஆக போகிறது இல்லை. நார்மலாக ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு டச் மொபைல் ஃபோனை, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சோஷியல் மீடியாஸ்க்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அதே யூசேஜ் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். கேமிங் பண்ணலாம், பண்ணிங்கன்னா
அதே 10 வருஷம் முன்னாடி இருந்த கேம்ஸ் டெம்பிள் ரன், சப்வே சர்ஃபர்ஸ் இந்த மாதிரி கேம் ஆடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் நான் பெருசாக எதுவும் சொல்ல விரும்பல. அண்ட் நமக்கு வந்து SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 சிம் அண்ட் கூட நீங்கள் ஒரு மைக்ரோ SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். 512 GB வரை எக்ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோன் கிடையாது. போன ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு அப்கிரேடும் கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து நார்மல் யூசேஜுக்கு போதும். லேட்டஸ்ட்டாக உள்ள மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறாங்க, தாராளமாக இந்த மொபைல் ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில். ஓகேங்களா? அண்ட் கேமராஸாவது கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்களா, ஒரு டோல் கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. மொபைல் ஃபோன் பார்க்குறது உங்களுக்கு பேக்கில் ட்ரிபிள் கேமரா, குவாட் கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் ஒரே ஒரு கேமரா தான் பேக்கில். 13 மெகாபிக்சல் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வழியாக நீங்கள் 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ 1080p கொடுத்தா உண்மையிலேயே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இப்போ 20,000 25,000 rupees பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லேயே 1080p 30 fps வந்து எனபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது மேபி கம்மியாக இருக்கலாம். இந்த பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 8 மெகாபிக்சலாக கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அண்ட் இந்த கேமரா மாடிலுமே போன ஜென்ரேஷனில் என்ன இருந்துச்சோ அதே தான் மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் ஆகுது. ஐ மீன் Redmi 9Aல ஏதாவது பேலன்ஸ் நிறைய யூனிட்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து அப்படியே ரீமேனுஃபேக்சர் பண்ணி ரீடிசைன் பண்ணி லான்ச் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ கேமராவுமே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு அப்கிரேடும் கிடையாது, டவுன் கிரேடும் கிடையாது. அதே பார்டர் லைனில் இருக்குது. அதே மொபைல் ஃபோனை டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் நமக்கு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. கேமரா ஓகே டீசெண்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமராவிலையும் நீங்கள் வந்து 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஆப் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜரும் நமக்கு கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. ப்ளஸ் வந்து மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் டைப் சி போர்ட் தாண்டி எக்கச்சக்க போர்ட்டுக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆக புது புது டெக்னாலஜி எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பட் இது டைப் சிக்கும் கீழே மைக்ரோ USB. இப்போ வந்து ஒரு மைக்ரோ USB மொபைல் ஃபோன், அதாவது பட்டன் மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற அந்த சார்ஜர் சப்போர்ட் பண்ணி மொபைல் ஃபோன் யாராவது கொண்டு போனால் கூட அதுக்குன்னு தனியாக நம்ம கேபிள் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ டைப் சி தான் வச்சிருக்காங்க. நார்மலாக ஒரு 10,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஏகப்பட்ட மொபைல் ஃபோன்ஸில் டைப் சி கொடுத்துட்டாங்க. பட் எதுக்கு இங்கே மறுபடியும் மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இது கண்டிப்பாக மேஜர் ஒரு நெகட்டிவ் தான். ஸோ இந்த மைக்ரோ USB கொடுத்தது ப்ளஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இல்லாமல் சார்ஜரும் இல்லாமல் நமக்கு வந்து கொடுக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தான். ஐ மீன் சார்ஜர் இருக்குது, நார்மல் 10 வாட் சார்ஜர் பாக்ஸ்குள்ளே வரும். ஃபாஸ்ட் சார்ஜர் எதுவுமே கிடையாது. சப்போர்ட்டே இல்லாமல் சார்ஜர் கொடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது அதே Android 11 தான். MIUI 12.5ல் வருது. Redmi 9A பார்த்தீங்கன்னா 12 வருதுன்னு நினைக்கிறேன். இதுதான் மேஜர் சேஞ்சுங்க. 9Aக்கும் 10Aக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரு, அண்ட் அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அது வந்து MIUI 12 வருது. இது வந்து 10A வந்து 12.5ல் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்சுமே இல்லை. டிசைனில் கொஞ்சம் சேஞ்ச் வருது. ஓகேங்களா? மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. அண்ட் மிகப்பெரிய சேஞ்ச் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் தான். Redmi 9A வந்து இப்போவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய். அண்ட் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6,500 6,400 வாங்குற மாதிரி இருக்குது. இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸோடு வந்த இந்த Redmi 10A பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ப்ரைஸே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,500 அண்ட் 10,000 வந்து 9,500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 3+32 நினைக்கிறேன். 3+32 அண்ட் 10+64 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மொபைல் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் அந்தளவுக்கு யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. அப்படி எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் முக்கியம் இல்லை, பட் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Redmi 10Aக்கு பதிலாக 9Aவே ப்ரிஃபர் பண்ணலாம். அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து கம்மி விலையில் அந்த மொபைல் ஃபோன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு இப்படிப்பட்ட மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. மக்கள் வேறு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த ஒரு பிராண்ட்ஸுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா நமக்கு நல்லது, கன்சியூமர் ஆகி நமக்கு நல்லது. ஏன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினோன்னா கூட அது சும்மா கிடையாது. நம்ம தான் கஷ்டப்பட்டு அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 8,000 ரூபாய் 8,500 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் எத்தனை பேருக்கு ட்ரீமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிராண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பைலிங் எல்லாமே இருக்குது. சப்போஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபரெண்டாக உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. கூட வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட FT ஃபார்மில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லிவிங் ஸ்பிரிட்டா. பாய்.